يا رب العالمين الله الله صل على طه الأمين الله الله على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا آمنا بما أنزلت واتبعنا الرسول فاكتبنا مع الشاهدين. எங்கள் இறைவா, நீ இறக்கி வைத்த வேதத்தை நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம். வத்தபஅன ரசூல, இன்னும் உன்னுடைய ரசூலை நாங்கள் பின்பற்றினோம். ஃபக்துபுனா மஅ ஷாஹிதீன், எனவே சாட்சி கூறுபவர்களுடன் எங்களை பதிவு செய்வாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, வத்தபஅன ரசூல, இறைவா உன்னுடைய ரசூலை நாங்கள் பின்பற்றினோம் என்பதனுடைய அடையாளமாக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட அவனுடைய தூதரை, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட அவனுடைய ரசூலுடைய வழிமுறைகளை பின்பற்றுதல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக அல்லாஹு தஆலா இந்த துஆவின் மூலமாக பதிவு செய்கின்றார். அந்தந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பி வைத்தார். அந்தந்த மக்கள் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா அதன் மூலமாக வெற்றியை கொடுத்தான் என்பதாக பல வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றன. உதாரணமா நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத்னா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அந்த மக்களை எல்லாம் அல்லாஹ் மிகப்பெரிய வெள்ள பிரளயத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். யாரு நூஹ் நபியை ஈமான் கொண்டவர்களாக, நூஹ் நபியை பின்பற்றியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் அல்லாஹ் என்ன செஞ்சான், தனியா ஒரு கப்பல்ல அந்த நபியை வைத்து ஏற்றி கொண்டு அல்லாஹ் கொண்டு போய் காப்பாத்திட்டான். யார் அந்த நபியை புறக்கணித்தார்களோ, அவர்களுடைய ரசூலை யார் புறக்கணித்தார்களோ அவர்களை வெள்ளத்தில் மூழ்கடித்தான் என்பதாக வரலாறு சொல்கின்றது. இது மாதிரிதான் தொடரும் நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தோம்னா, யார் அந்தந்த நபிமார்களை பின்பற்றினார்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அதே போன்று வத்தபான ரசூல, நாம் நம்முடைய ரசூலை பின்பற்றினோம் என்று சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு வெற்றி கொடுக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளை, அவர்கள் சொல்லி தந்த அந்த வழிமுறைகளை நம்முடைய எல்லா விதமான நிலையிலையும் நம்ம கொண்டு வரணும். அதுல குடும்பம் ரொம்ப அவசியமாக இருக்குது. அதுல குடும்பத்துல பெருமானார் காட்டி கொடுத்த வழிமுறைகளை நம் குடும்ப வாழ்க்கையில் கொண்டு வருவது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. திருமதியில் அந்த ஹதீஸ் இடம்பெறுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் மேலானவர், உங்களில் நல்லவர், உங்களில் மிகவும் சிறந்தவர் யார் என்று சொன்னால், எவர் தன்னுடைய மனைவி இடத்திலே நல்லவராக இருக்கின்றாரோ அவரே உங்களில் சிறந்தவர், அவரே உங்களில் மேலானவர், அவரே உங்களில் நல்லவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். சொல்லிட்டு பெருமானார் சொல்றாங்க, நான் என் மனைவி இடத்தில் நல்லவனாவேன் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ யார் தன்னுடைய மனைவி இடத்துல சிறந்தவராக இருக்கிறாரோ அவரே சிறந்தவர் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார். யார் தன் மனைவி இடத்துல நல்லவராக இருக்கிறாரோ அவரே நல்லவர் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. யார் தன்னுடைய மனைவி இடத்துல மேலானவராக இருக்கிறாரோ அவரே மேன்மையானவர் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப மனைவி இடத்துல கணவன் எப்படி இருக்க வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மனைவி இடத்துல ஒரு கணவன் எப்படி இருக்கணும்னு சொன்னா நல்லவனாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். மனைவி இடத்துல ஒரு கணவன் நல்லவராக இருக்க வேண்டும். எப்படி நல்லவராக இருக்கிறது? யாரிடத்தில் வேண்டாலும் நல்ல பேரை எடுத்துட முடியும். ஆனா மனைவி இடத்துல நல்ல பேர் எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய போராட்டம் தான். அது மிகப்பெரிய ஒரு சிரமமான ஒரு விஷயம் தான். மனம் நிறைந்து ஒரு மனைவி கணவனை நல்லவன் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல, அது மிகப்பெரிய போராட்டம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் என் மனைவி இடத்தில் நல்லவனாக இருக்கிறேன், நல்லவனாவேன். எனவே உங்களில் சிறந்தவர், உங்களில் மேலானவர், உங்களில் நல்லவர் உங்களுடைய மனைவியிடத்தில் நல்லவரே என்பதாக சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா
அதுக்கு உண்டான வழிமுறை நமக்கு காட்டி கொடுக்கிறாங்க. உங்களுடைய மனைவியிடத்துல ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்துல நல்லவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னா அதுக்கு என்ன தேவை என்பதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, உங்களுடைய மனைவி இடத்துல நீங்கள் எத்தனை குறைகள் வேணாலும் நீங்க பார்க்கலாம். ஒரு 10 குறை இருக்கும், ஒரு 50 குறை இருக்கும், ஒரு 100 குறை இருக்குது. மனைவி இடத்துல இவ்வளவு குறைகளை பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அவளிடத்துல நீங்கள் இத்தனை குறைகளை நீங்கள் பார்த்தாலும் அந்த குறைகளை கொண்டு என்ன செஞ்சிடாதீங்க, அவளிடத்துல நீங்கள் கடினத்தை காமிச்சிடாதீங்க. 10 குறையோ 50 குறையோ 100 குறையோ 1000% குறைய நீங்க பாக்குறீங்க. இவ்வளவு குறைகளை நீங்க பார்த்தாலும் உங்க மனைவிடத்துல என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க கடினத்தை காமிச்சிடாதீங்க. அதுக்கு மாறாக உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு நல்ல குணம் அவளிடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த குணத்தை கொண்டு அவளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குறையுள்ள குணங்களை நீங்கள் என்ன செஞ்சிருங்க, விட்டு கொடுத்து வாழுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒண்ணு. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மனிதர்களில் சிறந்தவர் யார் அப்படின்னு சொல்லி சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மனிதர்களில் சிறந்தவர்கள் யார்? எவர் தன்னுடைய வீட்டுல நுழைந்ததுமே, எவர் தன்னுடைய வீட்டில் நுழைந்ததும் அவருடைய மனைவி சிரித்த முகத்துடன் அவனை வரவேற்பார். அவரை என்ன செய்வார்? வரவேற்பார். அவர் உள்ள நுழைந்ததும் அவருடைய குழந்தைகள் அவரிடத்துல என்ன செய்வாங்க? அன்போடும் பாசத்தோடும் தாவி கொண்டு விளையாட வருவார்கள். இவரே மனிதர்களில் சிறந்தவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். நாம நல்லவன், நாம் சிறந்தவர், நாம் மேன்மையானவர் என்பதை நாம வேறு இடங்கள்ல நிரூபிக்க தேவையில்லை. குடும்பத்துல நாம நல்லவராக இருந்தாலே என்ன செஞ்சிடலாம், எல்லா இடத்திலையும் நாம சிறப்பு அடைந்து விட முடியும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காண்பிக்குது. நீ வீட்டுக்குள்ள ஒருத்தர் நாம நுழையிறோம் அப்படின்னு சொன்னா வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது என்ன செய்யணும், மனைவி அன்போடு அவரை வரவேற்பார். அதே மாதிரி அவருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா பாசத்தோடும் அன்போடும் என்ன செய்வாங்க, அவரிடத்துல ஓடி வருவாங்க. இவர்தான் மனிதர்களில் சிறந்தவர் என்பதாக சொல்லிட்டு மனிதர்களில் கெட்டவர் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பதில் சொல்றாங்க, அவன் வீட்டில் நுழைந்தால் அவருடைய மனைவி வாயை மூடிக்கொள்வாள். வீட்டுக்குள்ள இவர் நுழைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா மனைவி என்ன செய்வானா வாயை மூடிக்கிட்டு அமைதியா போயிடுவாங்க. அவனுடைய குழந்தைகள் அவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா இவனை பார்த்ததுமே விரண்டோடி விடுவார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இவர் மனிதர்களில் கெட்டவர் என்பதாக, கெட்டவர்களுடைய அடையாளம் இது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனைவி இடத்துல சகிப்புத்தன்மையும் அன்பும் அரவணைப்பும் காட்டுவது ஒரு கணவனின் மீது கட்டாயமான கடமை. முதல்ல என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா சகிப்புத்தன்மை இருக்கணும். அதே போல அவளிடத்துல அன்பையும் அரவணைப்பையும் காட்டக்கூடிய ஒரு நிலை ஒரு எல்லா கணவனுக்கும் இருக்க வேண்டும் என்பதாக சொல்கின்றார்கள். எப்படி மனைவி இடத்துல கணவனுக்கு சகிப்புத்தன்மையும் அன்பும் அரவணைப்பும் காட்டுவது கடமையோ அதே போல ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டவனாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறார். கட்டுப்படுதல் என்னன்னு அப்படின்னு சொன்னா அடிமையா இருக்கணுமா? கட்டுப்படுதல் என்றால் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு அடிமையாக இருக்கணும் என்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கட்டுப்படுதல் என்று சொன்னால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கணவன் இடத்துல மனைவி கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் அவளுக்கு கட்டுப்படுதல் என்பதற்கு உண்டான பொருள் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக பார்க்கிறோம். திருமதியில இந்த ஹதீஸ் இடம் பெறுகின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய குடும்ப வாழ்க்கைகளை அல்லாஹ் மேன்மையாக்கி தருவானாக. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நாம் நம்முடைய மனைவியிடத்திலும் குழந்தைகளிடத்துல என்ன செய்யணும், மென்மையோடும் அன்போடும் நடந்து கொள்ளக்கூடிய அந்த நல்ல குணத்தை, அந்த நறுகுணத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அடுத்தபடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பால் குடி பருவத்தை பத்தி நம்ம பார்த்து வந்தோம். அன்னை ஹலீமா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவங்க குழந்தையாக இருக்கும்போது என்ன செஞ்சுறாங்க, பால் கொடுப்பதற்கு இவங்க இந்த குழந்தையை தேர்ந்தெடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த குழந்தையை அவங்க எடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு அவங்க சொன்ன விஷயங்கள் நாம நேற்று பார்த்தோம். என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய மார்பகம் எல்லாம் ஒட்டி போய் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா உடல் பலகீனம். என்னுடைய மார்பகத்திலையும் பால் கிடையாது, நாங்க ஓட்டிட்டு வந்த அந்த கழுதையிலையும் பால் கிடையாது. அதனால எங்களுக்கும் பசி தீரல, ஏன் பிள்ளைக்கும் பசி தீராம ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்ட நிலையில தான்
அந்த குழந்தையை நான் போய் தத்தெடுத்தேன். யாரு? பால் கொடுப்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை நான் வாங்கினேன். இப்ப இந்த குழந்தையை நான் வாங்கிட்டு வந்ததுக்கு பின்னாடி நடைபெற்ற அந்த அதிசயமான நிகழ்வுகளை அன்னை ஹலிமா அவர்கள் சொல்லும் பொழுது, என்னுடைய மார்பகத்துல பால் சுரந்தது, என் பிள்ளையினுடைய பசியும் தீர்ந்தது. அந்த குழந்தைக்கும் பசி தீர்ந்துருச்சு. 3 நாட்களாக, அதாவது பயணம் மேற்கொண்டு வந்த அந்த 3 நாட்களாக, அந்த இடைப்பட்ட நாட்கள்ல என் குழந்தை ஒரு நாள் இரவு கூட தூங்கல. யாருடைய குழந்தை? அன்னை ஹலிமா அவர்களுடைய பெண் குழந்தை ஒரு நாள் கூட தூங்கல. காரணம் என்னன்னு சொன்னா பசி, பால் கொடுக்க முடியல. ஆனா இந்த குழந்தையை நாங்க தத்தெடுத்ததுக்கு பின்னாடி என்னுடைய மார்பகத்துல சுரந்த அந்த பாலில இந்த குழந்தை பசி தீர்ந்துச்சு, ஏன் பிள்ளையும் பசி தீர்ந்துச்சு. அதுக்கு பிறகுதான் என்னுடைய பிள்ளை நிம்மதியாக உறங்கியது என்பதாக ஹலிமா அவர்கள் சொல்கின்றார்கள். அடுத்து சொல்றாங்க, எனக்கு மட்டுமல்ல, நாங்க ஓட்டிட்டு வந்த அந்த கழுதை, கிழட்டு பெண் கழுதை, அதுக்கும் என்ன செஞ்சிருச்சு? பரக்கத்தை கொண்டு அல்லாஹு தஆலா அதனுடைய மடுவுல என்ன செஞ்சான்? அல்லாஹ் பாலை சுரக்க வைத்தான். எங்களுடைய பசியும் தீர்ந்தது என்பதாக அன்னை ஹலிமா அவர்கள் சொல்கின்றார்கள். ஹலிமாவினுடைய கணவர் சொல்றாங்க, ஹலிமாவே, இந்த குழந்தை ரொம்ப பரக்கத்தான குழந்தையை நீ தேர்ந்தெடுத்திருக்கிற. இந்த குழந்தையினுடைய பரக்கத்துல இன்னைக்கு குழந்தையினுடைய பசி தீர்ந்தது, நம்முடைய பசியும் தீர்ந்தது என்பதாக அன்னை ஹலிமா அவர்களுடைய கணவர் கூறியதாக அன்னை ஹலிமா அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அடுத்து சொல்றாங்க, நாங்க குழந்தையெல்லாம் வாங்கிக்கிட்டு மக்காவில இருந்து நாங்க மறுபடியும் என்ன செஞ்சிட்டோம்? எங்க ஊருக்கு நாங்க பயணத்தை தொடர ஆரம்பிச்சிட்டோம். பயணத்தை தொடர ஆரம்பிச்ச உடனே நாங்க வந்த அந்த கழுதை, அந்த பெண் கழுதை, நாங்க வந்து அவங்க அதுக்கு அதான் வாங்கணும். அந்த காலகட்டத்தில் அந்த கழுதை ஒட்டலை தான் வாங்கணும். நாங்க வந்து அந்த பெண் கழுதை ரொம்ப வேகமா போக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வேகமா போக ஆரம்பிச்சிருச்சு. இதே இவங்க மக்காவுக்கு வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இருக்கிறதுலயே அன்னை ஹலிமா அவர்களுடைய கழுதை தான் ரொம்ப தாமதமா வந்துச்சு. அதனால கூட வர்றவங்களுக்கு தான் பயங்கர சிரமம் ஏற்பட்டுச்சு. என்னதான் நீ கழுதை வச்சிருக்கிற, இவ்வளவு பொறுமையா வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரமப்பட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா திருப்பி இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை தத்தெடுத்துட்டு அவங்க போகும் பொழுது அந்த குழந்தை மிகவும் வேகமாக முந்தி சென்றது. அப்ப கூட வந்தவங்க எல்லாம் சொன்னாங்களா, இது நீ வரும்போது கொண்டு வந்த கழுதை தான், இது என்ன இவ்வளவு மாற்றமா இருக்குது, உன்னுடைய கழுதை இவ்வளவு வேகமா எல்லாத்தையுமே முந்திக்கிட்டு போகுது அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு என்ன செஞ்சிச்சு, என்னுடைய கழுதை வேகமாக சென்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து அன்னை ஹலிமா அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய, எங்களுடைய ஊரில் பூமி வறட்சியாக இருக்கக்கூடியதை போன்று எந்த விதமான ஊரிலும் அப்படிப்பட்ட ஒரு வறட்சி கிடையாது. அவ்வளவு வறட்சியான ஊர் எங்க ஊர். பூமி ரொம்ப வறட்சி அடைஞ்சு தண்ணீருக்கு ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு நிலையில எங்களுடைய ஊர் இருந்துச்சு. ஆனா நாங்க ஊருக்குள்ள போனதுக்கு பின்னாடி எங்களுடைய ஆடுகள் எல்லாம் மேய்வதற்காக வேண்டி வெளியில போவோம். ஆனா திரும்பி வரும்போது எல்லா ஆடுகளுடைய மடுவுலையும் பால் சுரந்த வண்ணமாக வீட்டுக்கு வரும். அப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, என்ன ஹலிமாவுடைய ஆடுகளுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பால் சுரக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆடு எங்க மேயுமோ அங்க போய் அவங்களுடைய ஆடுகளை மேய்க்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் அவங்களுடைய ஆடுகளுக்கு அந்த மடுவுல பால் கிடைக்கல. என்னுடைய ஆடுகள் எப்ப வீட்டுக்கு வந்தாலும் அதனுடைய மடியில பால் சுரந்துதான் வரும் என்கின்ற ஒரு ஆச்சரியமான தகவலை அன்னை ஹலிமா அவர்கள் சொல்கின்றார்கள். எதுக்கு பின்னாடி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தூக்கிட்டு போனதுக்கு பின்னாடி அவங்களுக்கு நடைபெறக்கூடிய அதிசயங்களும் அவங்களுக்கு நடைபெற்ற விஷயங்களையும் அன்னை ஹலிமா அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதுக்கு பின்னாடி 2 வருடங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அன்னை ஹலிமா அவர்கள் பால் கொடுத்து வளர்த்து வந்தாங்க. இந்த 2 வருடத்துல ஹலிமா அவர்கள் சொல்கின்றார்கள், மிகப்பெரிய ஒரு சுகபோகமான ஒரு வளர்ச்சியை, ஒரு வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தான். எந்த விதமான நெருக்கடியும் இல்லாமல் என்ன செஞ்சோம், நாங்க வாழ்ந்தோம் என்பதாக அன்னை ஹலிமா அவர்கள் இந்த விஷயத்தை நமக்கு பதிவு செய்து காட்டுகின்றார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இதுல ஒரே ஒரு படிப்பினை தான் இருக்குது. ஒரே ஒரு படிப்பினை தான். இந்த குழந்தைய போய் அவங்க விருப்பப்பட்டுலாம் தூக்கல. போனாங்க, ஒரு 10 பெண்கள் போறாங்க. போன உடனேயே அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் அந்தந்த பெண்கள் அப்படி எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த குழந்தை மட்டும் புறக்கணிக்கப்பட்டுச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அனாதை. இந்த குழந்தைக்கு தகப்பன் இல்லைங்கிறதுக்காண்டி யாரும் வாங்கல. யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை யாருமே வாங்கல. வேற வழியே இல்லை.
இவங்க அந்த குழந்தையை எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எடுத்துக்கிட்டாங்க. இது அல்லாஹ்வுடைய நாட்டம். நமக்கும் சில நேரங்கள்ல இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும். நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்துக்குவாங்க. நமக்கு நாம பிடிக்காதது கிடைக்கும். பிடிக்காத ஒரு விஷயம் நம்மள்ட்ட வம்படியா வந்து சேருது அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஹலீமா அவர்கள் அதை அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. அதனுடைய விளைவு இவங்களுடைய வாழ்க்கையவே அல்லாஹ் மாற்றி கொடுத்துட்டான். எனவே அல்லாஹ் எதை நமக்கு நாடுகின்றானோ, எது நமக்கு வருதோ அதை நாம் ஏற்றுக்கொண்டால் இது அல்லாஹ்வுடைய நாட்டம். இதை நம்ம ஏற்றுப்போம் சொல்லி நாம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் வழங்குவான் என்பதற்கு இந்த வரலாறு நமக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கின்றது. எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு நிறைவான வாழ்க்கையை வழங்குவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கடைசி வரையிலும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபை நாம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாயில்லாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக ونشهد الله إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما